சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். இந்த தேகத்திற்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறேன் இல்லையா, இந்த தேகம் நான் கட்டி அமைத்தது இல்லை. இறைவனுடைய அருளால் நான் இறைநிலையை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை, இறைவன் எனக்கு அமைத்து கொடுத்த அற்புதமான இந்த கோயிலை நான் நஷ்டமடைய செய்வதற்காக கிழங்கு வகைகளையும் ஐயா சொன்ன பிற உணவுகளையும் நான் உண்டால் அது விரோத ஆகாரம். அந்நியர்களை தீங்கு செய்ய நினைப்பது பாவம். நீங்க தீங்கு செய்யறீங்கன்னு நினைச்சுக்கங்களேன், உங்களை நான் தடுக்கணும். உங்களை தடுக்காம உங்களுக்கு உபகாரம் பண்றது, அவனை நீ அச்சது தப்பே கிடையாப்பா, எல்லாம் உதவினா சொல்லு, நான் செய்யறேன் சொல்ல முடியா, இது பாவம். ஏன் சன்மார்க்கத்திற்குள் நிறைய பேரால வர முடியலைன்னா அதுக்கு இதெல்லாம் கூட அடிப்படை காரணம். சன்மார்க்கத்துக்கு வரணும்னா மாமிசத்தை விட்டுட்டேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குணங்க, அது ஒரு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த மனசை சுத்தமாக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் அருட்பாக்களை படிப்பதுதான். இது கோயிலில் போய் மொட்டை போட்டால்தான் பரிகாரம் போகாது, சரிங்களா? பொங்கல் வச்சா பரிகாரம் போகாது, நேர்த்திக்கடன் செஞ்சா பரிகாரம் போகாது. கவனிங்க, அன்னதானம் செய்ய சொல்லல, அன்ன விரயம். அன்னதானத்துக்கு அன்ன விரயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அன்னதானங்கிறது நீங்க ஒரு 10 பார்சலோ 20 பார்சலோ 100 பார்சலோ எடுத்துட்டு போய் பண்றதுக்கு பேர் அன்னதானம். அன்ன விரயம்னா வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க செஞ்ச பாவம் தெரிந்தே செய்த பாவம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். ஐபிசி நேயர்களுக்கு இனிய வணக்கம். புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தால் பாவம். யாருக்கு பாவம்? இப்போ நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன், யாருக்கு பாவம்? யாருக்கும் பாவம் இல்லை. இந்த தேகத்திற்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறேன் இல்லையா, இந்த தேகம் நான் கட்டி அமைத்தது இல்லை. இறைவனுடைய அருளால் நான் இறைநிலையை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை, இறைவன் எனக்கு அமைத்து கொடுத்த அற்புதமான இந்த கோயிலை நான் நஷ்டமடைய செய்வதற்காக கிழங்கு வகைகளையும் ஐயா சொன்ன பிற உணவுகளையும் நான் உண்டால் அது விரோத ஆகாரம். இது பாவம். இது நம்முடைய தேகத்திற்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய பாவம். அந்நியர்களை இம்சை செய்தல், அடிக்கிறது, திட்டுறது, சண்டை போடுறது. இப்போ நிறையா போர்கள்லாம் நடக்குது இல்லைங்களா? எதுக்காக போர் நடக்குது பாருங்கள், அவங்களுடைய எல்லைகளை விஸ்தீர்ணப்படுத்துவதற்காகவும் அந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவும். அவங்கவுங்களுக்கு இருக்கிறது அவங்க வச்சு வாழ்றது கிடையாது. அந்நியர்களை தீங்கு செய்ய நினைப்பது பாவம். தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். நான் தீமை செஞ்சாலும் பாவம், நீங்கள் தீங்கு செய்கிறீங்கன்னு நினச்சிக்கங்களேன், உங்களை நான் தடுக்கணும். உங்களை தடுக்காம உங்களுக்கு உபகாரம் பண்ணுறது, உதவி பண்ணுறது. அடி அடி அடி, அவனை அடிக்காம அவன் அடி வாங்க வேண்டிய ஆளுப்பா, அவனை நீ அடிச்சது தப்பே கிடையாதுப்பா, எல்லாம் உதவினா சொல்லு, நான் செய்கிறேன் சொல்ல முடியா, இது பாவம். மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் 4, வாக்கால் செய்யக்கூடிய பாவங்கள் 4, தேகத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் 4. ஆக மொத்தம் 12 பாவங்களாக ஐயா பிரிக்கிறார். இதை போன்றே அப்படியே நீங்கள் புண்ணியத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், அதில் தீங்கு நினச்சிங்க அப்படியே மாற்றுங்களேன், அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போங்களேன். நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல். அவர் வாழ்க்கை, அவர் செல்வம், அவர் மனைவி, அவர் குழந்தைகள், அவர் கணவர், அவர் வாழ்கிறார், நான் எனக்கு இருக்கிறத வச்சுட்டு நான் வாழ்கிறேன். பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல். அடுத்தவங்களுடைய சொத்து எனக்கு வரணும் நான் நினைக்கக்கூட கூடாது, எண்ணாதிருத்தல். தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல். நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில். ஏன் சன்மார்க்கம் சிறப்பானதுன்னா, பார்க்கக்கூடிய பார்வையே தயவையும் கருணையையும் அடிப்படையாக வைத்தது தான் சன்மார்க்கம். ஏன் சன்மார்க்கத்திற்குள் நிறைய பேரால் வர முடியலைன்னா அதுக்கு இதெல்லாம் கூட அடிப்படை காரணம். சன்மார்க்கத்துக்கு வரணும்னா மாமிசத்தை விட்டுட்டேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குணங்க, அது ஒரு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு அனுமதி சீட்டு. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசு மாறி இருக்க வேண்டும், உங்களிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மாறி இருக்க வேண்டும்,
உங்களுடைய செயல்கள் அனைத்தும் முழுமையாக மாறி இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க சன்மார்க்கத்திற்குள்ள பயணம் செய்ய முடியும். இதில் பயணம் செய்ய முடியவில்லை என்றால் சன்மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள். யாரும் வெளியேற்றணும் அவசியம் கிடையாது, வெளியேறி விட்டார்கள் என்று பொருள். இது மனதால் வரும் புண்ணியங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம். அதுக்கடுத்து பொய் சொல்லாமை, கோட் சொல்லாமை, புறம் கூறாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இதெல்லாம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். இன்சொல்லாடல், உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பேசுறதுனாலே இனிமையாக பேசுகிறதாங்க பேச்சு. கோபமாக பேசுனா அது பேர் பேச்சு கிடையாது, கத்துறது. பேச்சுனாலே இனிமையாக வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்கள், இப்படி பேசுனாதான் இனிமே. என்ன வேணாம் சொல்லு அப்படின்னா அது பேசுகிறதே கிடையாது, கத்துறது. சொல்லாடல், சொல்லாடல். யாரை பார்த்தாலும் ஒரு ஜாதி கேட்காதீங்க, மதம் கேட்காதீங்க, சமயம் கேட்காதீங்க. கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாருக்குமே உடம்பு அவங்கவுங்களுடைய உடம்பு என்னவோ அதே தான். எல்லாரும் உடம்புல ரத்தம் ஒரே ரத்தம் தானே, ஒன்றும் மாறிட போகிறது இல்லையா. இதுதான் ஐயா சொல்ல வர்றது. பொய் சொல்லாதீங்க, பிறரை பற்றி கோட் சொல்லாதீங்க, சொல்கிறதா அந்த இன்சொல் பேசுங்க. பேசுகிறதா இன்சொல் பேசுங்க, இல்லையா அமைதியாக இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இறைவனை வணங்குதல், இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய புண்ணியங்கள். அதற்கடுத்து தேகத்தால் செய்யக்கூடிய அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் கால், விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள். இதை மொத்தமாக கொண்டது முடிச்சிடார். யாரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நன்மையே செய்யணும் இந்த தேகத்தை. அதான் நான் தொடுறதே சொல்ல வந்தேன். நீங்கள் ஒருவரை தொடுவதாக இருந்தால் அன்பை ஆதாரமாக வைத்துத்தான் தொட வேண்டும். நீங்கள் மாற்றி தொட்டிங்கனாலே நீங்கள் பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மனசு சொல்லும், வார்த்தைகள் பேசும், ஆனால் நீங்கள் தேகத்தையும் அதற்கு கொடுத்து விட்டால் மிகப்பெரிய பாவம் நம்மை சேரும். அதுலேருந்து காப்பாற்றிக்கிறணும்னா சன்மார்க்கத்திற்கு வாங்க, எல்லாத்தையும் இன்சொல் பேசுங்க, எந்த உயிர்களையும் கொல்லாதீங்க, பொய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. தோத்திரம் செய்தால் ஐயா சொன்னாங்க. தோத்திரம் செய்தாலும் என்னென்னா இறைவனை புகழ்ந்து பாடுவது தான் தோத்திரம் செய்தல். ஐயா அதில் சொல்லுவாங்க, தோத்திரம் செய்தல் பாராயணம் செய்தல் ரெண்டு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு ஒரே பொருளில் தான் இருக்கும். சோஸ்திரங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நான் ஐயாவுக்கு முன்னாடி இருந்து நான் மட்டும் உட்காந்து அருட்பா படித்தேன்னா அதுக்கு பேர் சோஸ்திரம். என்னையை தாண்டின 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 10 பேர் சேர்ந்து படித்தா அதுக்கு பேர் பாராயணம். அவ்வளவுதான். சோஸ்திரம் செய்தல் இது மிகப்பெரிய நன்மையை நமக்கு உண்டாகும். எனக்கு இந்த மனசு சஞ்சலம் வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் போது, யாராலையாவது ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஒன்றுமே பண்ண மாட்டேன், வீட்டுக்கு வருவேன், குளிப்பேன், இல்லை உடம்பு சுத்தம் பண்ணுவேன், எடுத்து ஒரு அரை மணி நேரம் அருட்பா படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எந்த பிரச்சனை மனசுக்குள்ளதோ அது எல்லாமே போயிடும். ஏன்னா இந்த மனசை சுத்தமாக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் அருட்பாக்களை படிப்பது தான், சோஸ்திரம் செய்வது தான். இதுதான் பாவ புண்ணியங்களை பற்றி ஐயா சொல்றது. இதுக்கான பரிகாரங்களும் கேட்டு பரிகாரம் இருக்கே, நிறைய இருக்கு. இந்த பாவத்திலையும் கூட 2ஆ பிரிக்கிறார் ஐயா. இதுக்கப்புறம் அறிந்து செய்யக்கூடிய பாவங்கள், அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள். சரிங்களா? இப்போ அறிந்து செய்யக்கூடிய பாவம்னா என்ன? என்னுடைய உணவுக்காக நான் ஒரு ஆடையோ ஒரு கோழியவோ வெட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறிந்து செய்யக்கூடிய பாவம். சரிங்களா? அறியாமல் செய்யக்கூடிய பாவம் அதுவும் இருக்கு. நான் குளிக்கிறேன், பாவம் தான். இப்போ நான் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், என் காலில் பட்டு எறும்பு செத்து போயிடுது, நான் நடக்காம இருக்க முடியாது. சரிங்களா? நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், வண்டியில் அடிபட்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் செய்யும், இதெல்லாம் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாவம். இன்னும் விளக்கமாக சொல்லுங்க, தண்ணீர் இருக்கு இல்லையா, குளிக்கிறோம், குளிக்கும்போது அந்த தண்ணீரில் சின்ன சின்ன நுண்கிருமிகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த கிருமி கூட சாகும். இதுவும் பாவ கணக்கில் தான் வரும். இந்த பாவம்லாம் எப்போ நிற்கும்னா சுத்த தேகம் அடையும் போது நிற்கும். ஏன்னா சுத்த தேகம் அடையும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு கிடையாது, மழை ஜலம் கிடையாது, நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம்லாம் அப்போ இருக்காது. உங்கள் தேகம் சுத்த நிலையை அடைஞ்சிட்ருக்கும். அது வரைக்கும் இந்த அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள்ங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எப்படி போகும்னா தினந்தோறும் நாம் செய்யும் சோஸ்திரத்தாலும் பாராயணத்தாலும் நீங்கும். ஏன்னா இதை நம்மளால் தடுக்க முடியாது. ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு எறும்பு நம்ம காலில் பட்டு சாகிறதையோ பட்டு சாக முடியாது. அதே போல் கொசு பார்த்தீங்கன்னா, கொசு உட்காந்தோன்னா பட்டுன்னு அடிச்சிடுவாங்க இல்லையா? அடிக்கக்கூடாது, கொசு அடிக்கக்கூடாது. கொசு அடிக்காம, கொசு பேட்டை வச்சு நீங்கள் அடிக்கக்கூடாது. கொசுவை விரட்டி விட முயற்சி பண்ணுங்கள். இதை சொன்னால் எல்லாரும் சொல்லலாம், கொசுவை விரட்டுவதற்கு தேவையான முயற்சிகளை தான் செய்யணும். நீங்கள் பட்டுன்னு அடிக்கும்போது ரத்தம் தெறிக்க தான் செய்யும். இது பாவத்தில் தான் வருது. நீங்கள் எப்படி செய்கிறீங்க செய்யலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். சரிங்களா? ஒரு உயிர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது அந்த பாவங்கள் நமக்கு வரத்தான் செய்கின்றன. அந்த பாவங்கள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறது ஐயா இங்கே கொடுக்குறாங்க.
அறிந்து பாவங்கள் செய்த பின், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வரணும். பரிகாரம் கேட்குறீங்க இல்லையா? இது கோயிலில் போய் மொட்டை போட்டால் தான் பரிகாரம் போகாது, சரிங்களா? பொங்கல் வச்சா பரிகாரம் போகாது, நேர்த்திக்கடன் செஞ்சா பரிகாரம் போகாது. நான் பாவம் செய்கையை முன்னமே தெரிந்தும், நான் பாவம் செய்ய போகிறேன் எனக்கு முன்னமே தெரிஞ்சும் எப்படியெல்லாம் பாவம் செய்கிறேன்னு ஐயா சொல்கிறார். மோகத்தால், அதன் மேலே இருக்கக்கூடிய மோகம். மோகங்கிறது என்ன கேட்டிங்கன்னா 3ஆக பிரிக்கலாம். ஆசை, காமம், மோகம். ஒரு பொருளின் மீது எனக்கு வருவது ஆசை, அந்த ஆசை அதிகமானால் அதற்கு பெயர் காமம். அது ஆசையின் நெருக்கம் காமம் வரையா. காமம்னா வெறும் செக்ஸை மட்டும் அது குறிப்பிடாது. காமம் என்பது என்னன்னா, ஆசைகள் எங்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ அது காமம். மோகம், அதன் மயமாகவே நான் மாறிவிட அடைஞ்சே தீர்வது அப்படின்னு போயிடுறது மோகம். இப்போ இந்த பாவம் எங்கே அதிகமாக செய்வோம்னா, செஞ்சே ஆகணும், அடிச்சே ஆகணும், இல்லை திட்டியே ஆகணும்னு களத்தில் இறங்குவோம் பாருங்க, அந்த வெறி, அந்த மோகத்தாலும் மறதியாலும் சில நேரத்தில் மறந்துடுவோம். அந்த பாவம்னு தெரியும், செஞ்சு முடிச்சதுக்கு கொசு கேட்டிங்க இல்லையா, அதுதான் கொசு உட்காந்தவொடனே அடிக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணணும், மறந்துட்டு பழகுத சொல்ல பட்டுன்னு வச்சிடுவோம், மறந்துடும். மறதியாலும் அபிமானத்தாலும். இப்போது நீங்கள் என்னுடைய நண்பர், சரிங்களா? உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, உங்கள் 2 பிரச்சனைனா தலையிடாமல் இருக்கணும். ஆனால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தால் யார் சரி யார் தப்புன்னு விசாரிக்காமல் உங்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் பாருங்கள், அந்த அபிமானத்தாலும் நாம் பாவம் பண்ணுறோம். அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் ஆணவம். இதை நம்ம நிறையா பண்ணுவோம். என்னையை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட அவனை, என்னையை பார்த்து அவன் கேள்வி கேட்டான், எப்படி அவன் சொல்லியிருக்கலாம், திட்டு அவனை. ஆணவத்தாலும் செல்வ செருக்காலும், என் கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், செய், இல்லை நானே செய்வேன். செல்வ செருக்காலும் தாட்சண்ய உடன்பாட்டாலும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சாப்பாடு எங்கே பாவம் பண்ணுறோன்னா இங்கே பாவம் பண்ணுவோம். என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகிறேன், சரிங்களா? அவர் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். வடை வைத்திருக்கிறார், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா வச்சிருக்கிறார், சாப்பிட சொல்கிறார். நான் என்ன பண்ணணும்? சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் எப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்ணணும்? உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, வடை சாப்பிடக்கூடாது. ஆனால் அவர் என்ன நினச்சிப்பாரோ, சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கேன், மாமா வீட்டுக்கு போயிருக்கிறேன், மாமா வருத்தப்படுவாருன்னு நினச்சி தாட்சண்ய உடன்பாட்டாலும் சாப்பிட்டேன்னா பாவம். தாட்சண்ய உடன்பாட்டாலும் எதெல்லாம் பாவம் பண்ணோம்? உணவு பற்றியும், நீங்கள் கேட்டீங்க இல்லையா, உணவு பற்றியும் புகழ் பற்றியும். எனக்கு புகழ்ச்சி வரணும்னா பாவம் வேணும். புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும். ஒரு பழக்க வழக்கத்தை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுவாங்க, கருப்பணசாமி கோயிலுக்கு ஆடு வெட்டுறது பழக்கம்பா, பல வருஷமாக இருக்கக்கூடிய வழக்கம், அதை நீ மாற்றக்கூடாதும்பாங்க. இந்த வழக்கத்தாலும் செய்து விட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு, ஐயோ இதனாலெல்லாம் பாவம் பண்ணிட்டோமே நினச்சி நானே வருத்தப்பட்டு பெரியோர்களை அடுத்து நான் பாவம் பண்ணிட்டேன். இப்போ நான் யார்ட்டையாவது போய் கேட்கணும், ஏன்னா அந்த பாவம் பண்ணிட்டேன், நான் யார்கிட்ட போய் கேட்கறது? உண்மையான பெரியவர்களை அடுத்து அவங்க பெரியவங்க கிட்ட போய் அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கை கொண்டு, ஒரு சாந்தமான ஒரு ஞானி இருக்கிறார், இல்லை ஒரு யோகி இருக்கிறார், அவர்கிட்ட போய், ஐயா நான் அந்த பாவம் பண்ணிட்டேங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இனிமே அந்த பாவம் பண்ண மாட்டேன். கவனிங்க, இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன், முடிவெடுக்கணும். பாவம் பண்ண மாட்டேன், இந்த பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். அவங்களால் சொல்லப்பட்ட பிராயச்சித்தங்களை கை கொண்டு அவ்வண்ணம் எப்படிலாம் செய்யணும், ஐயா அதையும் கொடுத்துட்றாரு. நீங்கள் பெரியவங்களெல்லாம் தேடி போக வேணாம், பெருமானாரே அதையும் கொடுத்துட்றாரு. என்னெல்லாம் பண்ணணும்னா, இச்சரீரத்தை, இந்த தேகத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இளைக்கச் செய்வது. நல்லா சாப்பிட்டு கொழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. விரதம் இருந்தும் தவம் பண்ணினா உங்களுக்கு தன்னாலே உடம்பு குறையும். தவத்தாலும் விரதத்தாலும் இளைக்க செய்வதும் அன்றி, அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து யாத்திரையாதியை மேற்கொண்டு. இப்போ புனித தலங்களுக்கெல்லாம் நடந்து போகிறாங்க இல்லையா, இப்போ நாங்கள் வடலூருக்கு போகிறோம், சன்மார்க்கிகள் எங்களுக்கு புனித ஸ்தலம்னா வடலூரும் மேட்டுக்குப்பம் தான், தர்மச்சாலையும் ஞானசபையும் சித்தி வளாகம் தான் எங்களுக்கு புனித தலம். அந்த தலங்களுக்கு யாத்திரை போகணும், பயணம் போகணும். பயணம் போய் அங்கு வசித்து 1 நாளோ 2 நாளோ வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தல் வேண்டும். சாப்பாடு கொடுக்கணும். கவனிங்க, அன்னதானம் செய்ய சொல்லல, அன்ன விரயம். அன்னதானத்துக்கு அன்ன விரயத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அன்னதானங்கிறது நீங்க ஒரு 10 பார்சலோ 20 பார்சலோ 100 பார்சலோ எடுத்துட்டு போய் பண்றதுக்கு பேர் அன்னதானம். அன்ன விரயம்னா தள்ளிக்கிட்டே இருக்கணும், வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க செஞ்ச பாவம் தெரிந்தே செய்த பாவம். இன்னைக்கு 1000 பேர் வந்து வரிசையில் நின்றுட்டாங்கன்னா
வடித்து கொட்டிக்கிட்டே இருக்கணும். அன்ன விரயம் செய்தால் நீங்கும். நீ கேட்ட பிராயச்சத்துக்கு நான் சொல்லலைங்க, பதில் வள்ளலார் சொல்லி இருக்கிறார். இது பண்ணணும் இல்லையா? ஆனால் என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைங்க ஐயா, நான் அவ்வளோ பேருக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது. அதுக்கும் வழி கொடுக்குறார் ஐயா. சக்தியற்றவர்களாகவும் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை. வார்த்திகர்கள் வயசானவங்களாக நான் இருக்கிறேன். உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். ஒரு உண்மையான ஞானிக்கு, ஒரு யோகிக்கு, அவருக்கு போய் தொண்டு செஞ்சீங்க. இதெல்லாம் என்னால் செய்ய முடியல, சாப்பாடெல்லாம் போட முடியல, என்னால் ரொம்ப தூரம் யாத்திரையெல்லாம் போக முடியாது, அங்கே தங்க முடியாதுங்க அப்படின்னா உண்மையான ஞானிகளை தேடி அவர்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். சரி, மகானும் கிடைக்கலைங்க, யானியும் கிடைக்கல, நான் என்னதாங்க பண்ணுறது? அதுவும் கிடைக்கலையா? பச்சாதாபத்துடன் இனிமே ஐயோ தப்பு பண்ணிட்டேன், பாவ காரியங்களை செய்யாமலும் இனிமே நான் செய்ய மாட்டேன், பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமல், நான் சொன்னேன் இல்லையா உங்க கூட பழகக்கூடாது, உங்க கூடனா நீங்க இல்லைங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் சரியா? ஏன்னா உங்களால தான் நான் அவர்கிட்ட சண்டைக்கு போனேன் இல்லையா? பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது அப்படின்னு சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். வள்ளலாருடைய வாழ்வியல் பற்றிய விழுமியங்கள், நெறிமுறைகள், பல்வேறு விஷயங்கள், ஒரு மனிதருக்கு தேவையான வாழ்க்கையோட நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. இது நிச்சயமா எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலுக்குரியதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி. அருட்பெரும் ஜோதி நிகழ்ச்சி வாயிலாக வள்ளலாரனுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், ஒவ்வொரு சன்மார்க்கவாதிகளும் எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும், சாதாரண மனிதர்கள் எதையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பற்றி பல கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி பயணித்தோம். இன்னும் வள்ளலார் தொடர்பிலும் வள்ளலார் நெறி தொடர்பிலும் ஒவ்வொரு மனிதர்களும் இறைநிலை அடையணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து வரும் காணொளிகளில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.